ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல் கோர்ஸ் டியூட்டோரியல் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா கம்ப்யூட்டர் சார் திடீர்னு இங்கிலீஷ் எடுக்கிறாருன்னு ஷாக் ஆக வேணாம். ஆல்ரெடி நான் ஒரு ஸ்கூலில் 8th 9th இங்கிலீஷ் கிராமர் எடுத்திருக்கேன். அதே போல் என்னோடய ப்ரோக்ராம் இன்ஸ்டியூட்டில் அடிஷ்னல் கோர்ஸாக ஸ்போக்கன் இங்கிலீஷும் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு தமிழ் மீடியம்லேருந்து வந்து என்கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இன்டர்வியூவில் போயிட்டு இங்கிலீஷில் பேசி செலக்ட் ஆகிருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்களும் இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இதை உடனேலாம் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் நான் வந்துட்டு ஒரு சில ஸ்ட்ரக்சர் எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு இப்படி தான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிட்டனில் அப்ளை பண்ணணும். நிறைய ரிட்டனில் அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஓரலில் அப்ளை பண்ணணும். ஸோ அந்தமாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை, ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். இப்போ சப்ஜெக்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், ஐடியாவாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது ஒரு சென்டென்ஸில் ஒரு செயலை யார் செய்கிறாங்க, எது செய்யுது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸை பாருங்களேன். ரவி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். அதை தமிழில் சொல்லுங்கள். ரவி வந்துட்டு கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறார். ஓகேவா? அப்போ விளையாடி கொண்டு இருக்கிறது வந்து வர்பு. யார் விளையாடுறா அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா அதுதான் சப்ஜெக்ட். இதில் ரவிங்கிறவர் தான் விளையாடுறாரு. அப்போது ரவி இஸ் டூயிங் த ஆக்ஷன். யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த டாக் பார்க்டு. ஓகேவா? இப்போ டாக் தான் அந்த குறைக்கிற ஆக்ஷனை பண்ணுச்சு. ஓகேவா? அப்போது எதுங்கிறதுக்கு ஆன்சர் கிடைக்கும் போது இந்த டாகுன்னு சொல்கிறோமோ அப்போ அதுதான் சப்ஜெக்ட். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ இஸ் ரீடிங் எ புக். அவள் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறாள். ஓகேவா? அப்போது அவள், ஷீ, அதுதான் வந்துட்டு சப்ஜெக்ட். ஓகேவா? யார் படிக்கிறாங்கும் போது அவள்னு நம்ம சொல்கிறோமா. அதே போல் ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. பறவைகள் வானத்தில் பறக்கிறது. இதுதான் வந்து ஆக்ஷனு. யார் பறந்துகிட்டு இருக்காங்கும் போது பறவைகள். அப்போ பேர்ட்ஸுங்கிறது சப்ஜெக்ட். இப்போ ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். மை பிரதர் சிங்ஸ் வெல். எனது சகோதரன் நன்றாக பாடுகிறான். பாடுகிறான்ங்கிறது இங்கே செயல். யார் பாடுகிறான்னா என்னோட பிரதர். அப்போது மை பிரதருங்கிறது தான் சப்ஜெக்ட். புரியுதா? இப்போது இந்த லாஸ்ட் ஒன் பாருங்கள். இட் இஸ் ரைனிங். மழை பெய்து கொண்டு இருக்கிறது. எதுங்கும் போது இட்டு வருதா, அப்போ வந்துட்டு அது வந்துட்டு சப்ஜெக்டாக வரும். இப்போ நம்ம ஆப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் போலவே பர்சன், பிளேஸ் ஆர் திங்கு. பட் ஆனால் இது ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த வெர்ப். அது சப்ஜெக்ட். நான் என்ன சொன்னேன்? டூயிங் த ஆக்ஷன். யார் அந்த செயலை செய்கிறாங்களோ, எது அந்த செயலை செய்யுதோ அது வந்துட்டு சப்ஜெக்ட்டுன்னு சொன்னேன். இங்கே வந்துட்டு எதை யாரை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா அதுதான் வந்துட்டு ஆப்ஜெக்ட். இது வந்துட்டு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா வெர்புக்கு அப்புறம் வரும். சப்ஜெக்ட் வந்துட்டு வெர்புக்கு முன்னாடி வரும். ஆப்ஜெக்ட் வந்துட்டு வெர்புக்கு அப்புறம் வரும். ஓகேவா? இங்கே நல்லா கவனிங்க. ஆஃப்டர் த வெர்ப். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ இஸ் ரீடிங் ஏ புக். அவள் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறாள். ஓகேவா? அப்போது எதை யாரை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ படித்து கொண்டு இருக்கிறாளுங்கிறது தான் இங்கே செயல், வெர்பு. அப்போ எதைங்கும் போது புத்தகத்தை, ஒரு புத்தகத்தை, அப்போ புக்குங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இப்போ தெளிவாக இருக்கா? இப்போ இதில் சப்ஜெக்டை சொல்லுங்கள் பார்ப்போம். யார் படிச்சுட்டு இருக்கா? அவள். இப்போ ஷீ வந்துட்டு சப்ஜெக்டு. ஈஸ் ரீடிங்கிறது வெர்பு. புக்குங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ தெளிவாக இருக்கா? இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ பாட் எ நியூ ஃபோன். அவன் ஒரு புதிய ஃபோனை வாங்கினான். ஓகேவா? அப்போது இங்கே வாங்கினான்ங்கிறது தான் செயல். அப்போது பாட்டுங்கிறது வர்பு. எதை வாங்கினான்? எ நியூ ஃபோன். அதுதான் ஆப்ஜெக்ட். யார் வாங்கினாங்கும் போது அவன், ஹீ, அது வந்துட்டு சப்ஜெக்ட். இப்போ தெளிவாக இருக்கா? இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ கால்ட் மை ஃப்ரெண்ட். நான் என் நண்பனை அழைத்தேன். ஓகேவா? அப்போ அழைத்தேன், கால்டுங்கிறது வர்பு. அதுதான் இங்கே செயல். ஓகேவா? யாரை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கிடைக்குதா? என்னோட நண்பனைங்கும் போது மை ஃப்ரெண்டுங்கிறது தான் ஆப்ஜெக்ட். யார் அழைத்தா? நான். அப்போ ஐங்கிறது சப்ஜெக்ட்.
இப்போ 4th எக்ஸாம்பிள் பாருங்கள். தே ஏட் பிரியாணி, அவர்கள் பிரியாணி சாப்பிட்டார்கள். ஓகேவா, இங்கே என்ன ஆக்ஷன் நடக்குதுன்னா சாப்பிட்றது தான். அப்போது அது வந்துட்டு வெர்பு. எதை சாப்பிட்டார்கள், பிரியாணியை சாப்பிட்டார்கள். அப்போது அது வந்துட்டு ஆப்ஜெக்ட். யார் சாப்பிட்டாங்கும் போது அவர்கள்ங்கிறது சப்ஜெக்ட். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த டீச்சர் ஸ்கோல்டட் த பாய், ஆசிரியர் அந்த பையனை திட்டினார். அப்போது திட்டினது தான் செயல், அதுதான் வெர்பு. ஓகேவா, யாரை திட்டினாங்கும் போது அந்த பையனை, அப்போது அது ஆப்ஜெக்ட். யார் திட்டினாங்கங்கும் போது அதுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா அதுதான் சப்ஜெக்ட், டீச்சர். இப்போ புரியுதா? அப்போ எது யார் இதுதான் சப்ஜெக்டு, எதை யாரை இதுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா அதுதான் ஆப்ஜெக்ட். புரியுதுல? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வெர்பு. வெர்புங்கிறது ஈஸி, ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே சப்ஜெக்ட் நடத்தும் போதே சொல்லிட்டேன். ஒரு சென்டென்ஸில் என்ன ஆக்ஷன் நடக்குதோ அதுதான் வந்துட்டு என்ன செயலோ அதுதான் வெர்பு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட், அவள் வேகமாக ஓடுகிறாள். அப்போ ஓடுறது தான் செயல், அப்போ ரன்ஸுங்கிறது வெர்பு. ஐ ஈட் அன் ஆப்பிள், நான் ஒரு ஆப்பிளை சாப்பிடுகிறேன். ஓகேவா, இதில் சாப்பிட்றது தான் செயல், அப்போது ஈட்டுங்கிறது வெர்பு. தே ப்ளே ஃபுட்பால், அவர்கள் ஃபுட்பால் விளையாடுகிறார்கள். ஓகேவா, அப்போது விளையாடுறது தான் செயல், ப்ளேங்கிறது வெர்பு. அதே போல் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ சிங்ஸ் வெல், அப்போ பாடுறது தான் செயல், அதனால் சிங்ஸ் வெர்பு. த பேபி க்ரைஸ் லவுட்லி, அப்போது அழுகிறது தான் இங்கே செயல். வி கோ டு ஸ்கூல், இங்கே கோங்கிறது வெர்பு. த டாக் பாக்ஸ் அட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இங்கே குறைக்கிறது செயல். பேர்ட்ஸ் ஃப்ளை, பறக்கிறது செயல். ஹீ ரீட்ஸ் எ புக், ரீட்ஸ்ங்கிறது செயல். ஐ ஸ்லீப் அட் 10 PM, இங்கே தூங்குறது செயல். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் வெர்பை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ ஒரு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டு, வெர்பு, ஆப்ஜெக்ட்லாம் இருக்குன்னு சொன்னேன். இது இல்லாமல் இன்னும் 2 இருக்குது, காம்ப்ளிமெண்ட், அட்ஜங்க்ட். ஓகேவா, அப்போது சின்ன சின்ன சென்டென்ஸ்க்கெலாம் இந்த சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட்லேயும் முடிஞ்சு போயிடும். இந்த காம்ப்ளிமெண்ட், இந்த அட்ஜங்க்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய சென்டென்ஸ்க்கெலாம் இது தேவைப்படும். இப்போ காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு கீழே போட்டிருக்கான் பாருங்கள். காம்ப்ளிமெண்ட் கிவ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் த சப்ஜெக்ட் ஆர் த ஆப்ஜெக்ட் இன் எ சென்டென்ஸ். இட் கம்ப்ளீட்ஸ் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ ஒரு சென்டென்ஸில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை தரும். அதை சேர்த்து பார்க்கும்போது அந்த சென்டென்ஸு அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட் எப்போதுமே வெர்புக்கு அப்புறம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்துட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு எது யாருன்னு சொன்னேன், ஆப்ஜெக்ட்னா எதை யாரைங்கிறது குறிக்கும்னு சொன்னேன். அதே போல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னவாக யாராக அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கிடச்சதுன்னா அதுதான் காம்ப்ளிமெண்ட். இது எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பி வெர்புக்கு அடுத்தபடியாக வரும். பி வெர்புனா என்னென்னா அந்த ஈசாமர், வாஸ்வேர், இதெல்லாம் பி வெர்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிகம், சீம்ஸ், லுக்ஸ், இதுக்கப்புறம் கூட இந்த காம்ப்ளிமெண்ட் வரலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஷீ இஸ் ஏ டீச்சர், அவள் யாராக இருக்கிறாள், ஒரு டீச்சராக இருக்கிறாள். டெல்ஸ் ஹூ ஷீ இஸ். ஓகேவா, அவர் டீச்சராக இருக்கிறாளுங்கிறது காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த ஸ்கை இஸ் ப்ளூ, இந்த ஸ்கை வந்துட்டு ப்ளூ கலராக இருக்கிறது. அதாவது ஸ்கைங்க இன்னும் அதை டிஸ்கிரைப் பண்ணுது, எப்படி இருக்கும், ப்ளூ கலரில் இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுதா. அப்போது என்னவாக இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது வந்து ப்ளூங்கிறது காம்ப்ளிமெண்ட். இப்போ ஐ எம் ஹாப்பி. ஓகேவா, இங்கே ஆமுக்கு பக்கத்தில் இங்கே வருது ஹாப்பி. அப்போ ஹாப்பிங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஏன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுறேங்கிறத இன்னும் டிஸ்கிரைப் பண்ணுது. அங்கே ஸ்கை வந்துட்டு ப்ளூ கலர் இருக்குங்கிறத சொன்ன மாதிரி நான் இங்கே ஹாப்பியாக இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகேவா, தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க என்னவாக இருக்கிறாங்கங்கிறத நமக்கு சொல்லுதில்ல, என்னவாக யாராக இருக்கிறாங்க. அப்போது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க, யாராக இருக்கிறாங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸுங்கும் போது அது காம்ப்ளிமெண்ட். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹி பிகேம் ஏ டாக்டர், அவர் என்னவாக இப்போ ஆகியிருக்காரு, டாக்டராக இருக்கார். ஓகேவா, அப்போ என்னவாக யாராக இதுக்கு எதுக்கு ஆன்சர் கிடைச்சாலும் நான் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் சொன்னேன்னா அப்போது ஒரு டாக்டராக இருக்கார். அப்போது என்னவாக அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கா, அதனால் என் டாக்டருங்கிறது காம்ப்ளிமெண்ட். இப்போ லாஸ்ட் ஒன் பாருங்கள். திஸ் பிளேஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல், அந்த பிளேஸ் வந்துட்டு
எப்படி இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுதா, அழகாக இருக்கிறது. இப்போது பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். இப்போ காம்ப்ளிமெண்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப போட்டு இப்போதைக்கு குழப்பிக்க வேணாம், ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹீ இஸ் ஏ டாக்டர், ஹீ இஸ் ஏ ஆக்டர், ஹீ இஸ் ஏ பிளேயர், ஹீ இஸ் ஏ சிங்கர், ஹீ இஸ் ஏ டான்சர். இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலலாம் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது காம்ப்ளிமெண்ட் வருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அட்ஜங்க்ட் வந்து பார்த்திங்கன்னா, adjunct is a word or phrase that gives extra information in a sentence like when, where, how இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொன்னேன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் அது சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். இது வந்துட்டு ஒரு சென்டென்ஸுக்கே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸை முழுமடைகிறதுக்கு இது தேவையான்னு கேட்டால் இது நாட் ரெக்யர்டுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வென்னுங்கிறது டைமுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வேறுங்கிறது பிளேஸு, ஹவ்வுங்கிறது மேனரு, ஒய் வந்து ரீசனு, இந்தமாதிரி ஹவ் ஆஃபன் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த சோஃபா. அதாவது அவங்க சோஃபாவில் தூங்கிட்டு இருக்காங்களா, அப்போது எங்கே தூங்குறாங்க, எங்கே, வேர், இதுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா ஆன் த சோஃபா. அப்போ அதுதான் அட்ஜங்க்ட். ஐ woke up at 6 AM. எப்பொழுது எழுந்தாங்க, அட் 6 AM. அப்போது எப்பொழுதுங்கிறதுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா அதுதான் அட்ஜங்க்ட். தே டான்ஸ் ஹாப்பிலி. அவர்கள் சந்தோஷமாக நடனம் ஆடினார்கள். அவர்கள் எப்படி ஆடினார்கள் கேட்கும்போது சந்தோஷமாக. அப்போ இந்த எப்படி ஹவுங்கிறதுக்கு ஆன்சர் கிடைக்குதா, சந்தோஷங்கிறது நமக்கு வந்துட்டு அட்ஜங்க்டாக இங்கே வரும். ஓகேவா? அப்போது இந்த வேறு, வென்னு, ஹவு இந்தமாரி விஷயத்துக்கெலாம் நமக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா அதுதான் வந்துட்டு அட்ஜங்க்ட்னு சொல்லுவோம். இப்போது ஒரு சென்டென்ஸில் சென்டென்ஸ் பேட்டர்னுங்கிறது ஒரு எசென்ஷியல் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் நிறையா டைப் இருக்குது. சப்ஜெக்ட் வெர்பு மட்டும் வரும், அடுத்து சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட்டு கூட வரலாம், அடுத்து சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்டு வரும், அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்டு அட்ஜங்க்ட்டு இந்தமாரி வரலாம், சப்ஜெக்ட் வெர்பு அட்ஜங்க்ட் வரலாம், சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்டு அட்ஜங்க்ட்டு இந்தமாரி கூட வரலாம். அடுத்து பாருங்கள் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்ஜங்க்ட் இந்தமாரி எல்லாமே சேர்ந்து கூட வரலாம். இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் வெர்பு மட்டும் இருக்குது. ஐ லாஃப்டு, நான் சிரித்தேன். அப்போது யாருங்கிறது சப்ஜெக்டு, ஐ என்ன பண்ணாங்க, சிரித்தாங்க. அப்போ அது வெர்பு. அப்போ இது ரெண்டும் மட்டும் வச்சு வருதா. தே பிளேட், அவர்கள் விளையாடினார்கள். ஓகே, அவர்கள்ங்கிறது சப்ஜெக்டு, விளையாடினது வெர்பு. ஷீ இஸ் சிங்கிங், அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். அப்போது ஷீங்கிறது சப்ஜெக்டு, இஸ் சிங்கிங் அது வந்து வெர்பு. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் டைப் பாருங்கள், எஸ்விசியில். இதை நான் ஆல்ரெடி சொன்னேன். ஷீ இஸ் ஏ ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் ஏ சிங்கர், ஷீ இஸ் ஏ டான்ஸர் இந்தமாரிலாம் வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? அதே போல் டீச்சர், ஆக்டர் என்ன வந்தாலுமே அவங்க என்னவாக, யாராக, இதுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அது காம்ப்ளிமெண்ட். இப்போது எஸ்விஓ டைப்பில் பார்ப்போம். ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ், அவள் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறாள். அப்போது யார் கற்றுத்தராங்க, அவள், அது சப்ஜெக்டு. கற்றுத்தரது வெர்பு. எதை கற்றுத்தராங்க, இங்கிலீஷ். அப்போது எதை, யாரை, இதுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அதுதான் ஆப்ஜெக்ட் சொன்னேன். ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த 3 எக்ஸாம்பிளை முடிச்சுப்போம். ஹீ ரோட் எ லெட்டர், அவன் ஒரு கடிதம் எழுதினான். ஓகேவா? அவனுங்கிறது சப்ஜெக்டு, எழுதுறது வெர்பு, கடிதம்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? எதை எழுதுனா, கடிதம். அப்போ லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். ஐ டோல்ட் ஹிம், நான் அவனிடம் சொன்னேன். ஓகேவா? நான்ங்கிறது சப்ஜெக்டு, சொல்கிறது வெர்பு ஆக்ஷனு, யாரிடம், அவனிடம் அது ஆப்ஜெக்டு. ஓகேவா? இதில் இப்போ ஆப்ஜெக்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு 2 இருக்குது. டைரக்ட் ஆப்ஜெக்ட்னால் எதைங்கிறதுக்கு ஆன்சர் கிடைக்கும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா யாரை, யாருக்கு, அந்த மாதிரி. ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ்,
அவள் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறாளா? எதை கற்றுக் கொடுக்குறா? எதைங்கிறதுக்கு ஆன்சர் கிடைக்குதா? அப்போ இது என்ன வரும்? டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹீ ரோட் எ லெட்டர். அப்போது அவன் ஒரு கடிதம் எழுதினான். எதை எழுதினா? எதன் எகெயின் வருதா? கடிதம்ங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐ டோல்ட் ஹிம். நான் அவனிடம் சொன்னேன். ஓகேவா? யாரை இல்லை யாரிடம்? ஓகேவா? இதுக்கு ஆன்சர் கிடச்சிதுன்னா அது வந்துட்டு இன்டைரக்ட்னு சொன்னேன்னா யாரிடம் சொன்னீங்க? அவனிடம். அப்போது ஹிம்ங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி கேவ் ஹிம் எ கிஃப்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அதையும் நம்ம இன்னொரு விதமாக சொல்லலாம். ஷி கேவ் எ கிஃப்ட் டு ஹிம். அதாவது முதல்ல இன்டைரக்ட் போட்டோன்னா பக்கத்திலே டைரக்ட் போடலாம். அதுவே வந்துட்டு முதல்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணனா பக்கத்தில் டு போட்டு தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஷி கேவ் ஹிம் ஏ கிஃப்ட்னா என்ன தமிழில் அர்த்தம்? அவள் அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்தாள். இதில் எதை கொடுத்தால், யாருக்கு கொடுத்தாள்? கிஃப்டை கொடுத்தாள். அப்போ எதைங்கும் போது அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்குங்கும் போது அவனுக்கு, அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா? ஷீ டீச்சர்ஸ் ஹிம் இங்கிலீஷ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ் மட்டும் பார்த்தோம். இப்போது ஷீ டீச்சர்ஸ் ஹிம் இங்கிலீஷ். எதை கற்றுக் கொடுத்தால்? ஆங்கிலத்தை. அப்போ அது வந்துட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. யாருக்கு கற்றுக் கொடுத்தால்? அவனுக்கு. ஹிம்ங்கிறது இன்டைரக்ட். புரியுதா? இப்போ ஆப்ஜெக்டில் டைரக்ட் இன்டைரக்ட்லாம் பார்த்தாச்சா? இப்போ SVOA அந்த டைப்பில் பார்ப்போம். ஐ பாட் எ சாக்லேட் எஸ்டர்டே. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கிற சென்டென்ஸை தமிழில் மாற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஐ பாட் எ சாக்லேட் எஸ்டர்டே. இது எப்படி தமிழில் சொல்லுவோம்? நேற்று நான் ஒரு சாக்லேட் வாங்கினேன். ஓகேவா? அப்போது யார் வாங்கினாங்க? நான். அப்போ அதுதான் சப்ஜெக்டு. வாங்கிறது தான் செயல். அப்போ பாட்டுங்கிறது வர்பு. எதை வாங்கினாங்க? ஏன் சாக்லேட். அப்போ எதைங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்டா? இந்த டிஓன்னு சொல்லலாம். அப்புறம் எப்பொழுது, எங்கே, எப்பொழுது, எப்படி, இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடச்சிதுன்னா அது அட்ஜங்க்ட்னு சொன்னேன்னா அப்போ எஸ்டர்டே நேற்று, அதுதான் அட்ஜங்க்ட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். தே வெண்ட் ஆங்க்ரிலி. அதுக்கு தமிழில் எப்படி வரும்? அவர்கள் கோபமாக சென்றார்கள். ஓகேவா? அப்போது அவர்கள்ங்கிறது சப்ஜெக்டு. சென்றார்கள் வெண்ட் அது வர்பு. எப்படி சென்றார்கள்? கோபமாக, அது வந்துட்டு அட்ஜங்க்ட். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ சா த தாஜ்மஹால் இன் ஆக்ரா இன் 1995. அப்படி தமிழில் சொல்லி பாருங்கள். அவன் 1995ஆம் ஆண்டு ஆக்ராவில் தாஜ்மஹாலை பார்த்தான். ஓகேவா? அவனுங்கிறது சப்ஜெக்டு. பார்த்தது வர்பு. எதை பார்த்தான்? தாஜ்மஹாலை. அப்போது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? எங்கே பார்த்தான்? ஆக்ரா, அது அட்ஜங்க்டு. எப்பொழுது பார்த்தான்? இன் 1995. இது வந்துட்டு அர்ஜென்ட். இது ரெண்டுமே அர்ஜென்ட் தான். ஓகேவா? அப்போது எங்கே, எப்பொழுது, எப்படி, இது மூணுத்துக்குமே ஆன்சர் வந்தாலுமே அது அர்ஜென்ட் தான் வரும். ஐ வில் அப்பாயிண்ட் மிஸ்டர் மார்ட்டின் ஆஸ் மை ப்ரைவேட் செக்ரட்டரி சூன். நான் விரைவில் திரு மார்ட்டினை எனது தனியார் செயலராக நியமிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இங்கே நான், அதுதான் சப்ஜெக்டு. வில் அப்பாயிண்ட் அது வர்பு. யாரை? மிஸ்டர் மார்ட்டின். அப்போது இது வந்துட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்னவாக? மை ப்ரைவேட் செக்ரட்டரியாக. ஓகேவா? எப்பொழுது? விரைவில். இப்போ ஜூனுங்கிறது அர்ஜென்ட். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, சென்டென்ஸ் பேட்டர்னில் என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம், சப்ஜெக்ட்னா என்ன, வர்புனா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அட்ஜங்க்ட்னா என்ன, இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் டென்சஸை பற்றி பார்க்க போனோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த டென்ஸை யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி 12 டென்சஸில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.